எக்ஸ்பென்சிவாகவே தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. மற்ற எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவ் தான். இங்கே பாருங்க, இங்கே வந்து ஃபுல்லாக ஒரு ஆர்ட் கேலரி மாதிரியும் வந்து பண்ணியிருக்காங்க. ஆர்ட் கேலரி மாதிரியும் போட்டிருக்காங்க. டாட்டூஸ் முக்கியமாக நான் சொல்ல போகிறேன். டாட்டூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாயால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸ். அந்த ஃபுல் பாடி டாட்டூவாக இருக்கட்டும், இல்லை வந்து சிங்கிள் டாட்டூவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபேமஸாக இருக்குது. மசாஜ் முக்கியமான ஒரு விஷயமே மசாஜ். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பட்டாயால வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ்லாம் வந்து வேற மாதிரியான மசாஜ் தான் நினைச்சிட்டு இருக்கோம். பட் இங்கே ரொம்ப ஹெல்த்துக்கு தேவையான ஒரு மசாஜும் இருக்கு. ஃபுட் மசாஜ் இருக்கு. அந்த கரெக்டான அந்த ப்ரெஷர் பாயிண்ட் பிடிச்சி வந்து மசாஜ் பண்றாங்க. அதுவுமே வந்து கரெக்டாக ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதான் வந்து நான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பட்டாயால இருக்கிற ஃப்ளோட்டிங் மார்க்கெட். ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நான் வந்து இந்த போட்ல ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பட்டாயாவோட பேங்காக்கோட வீலாக்ஸ் நிறைய வரப்போகுது. பார்த்துக்கிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாருங்க நிறைய அந்த மீன்லாம் இருக்குல்ல, அந்த மீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வறுத்து இங்க வந்து போட்டிருக்காங்க. மீன் கடை இருக்கு. ஃபுல்லா மக்கள்லாம் வந்து விரும்பி வந்து இங்க சாப்பிடுறாங்க. அதே மாதிரி பார்க்கோட நூடுல்ஸ், அதுக்கப்புறம் வந்து crocodileோட அந்த மட்டன் ஃப்ரை, இது crocodile ஃப்ரை, இது எல்லாமே இருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா வேஸ்ட் செக்ரிகேஷனும் பண்ணிருக்காங்க. ப்ராப்பரான ஒரு வேஸ்ட் செக்ரிகேஷனும் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பட்டாயால கிடைக்கக்கூடிய அந்த நூடுல்ஸ்க்கு உண்டான ஒரு அந்த சாட் ஐட்டம்ஸும் இங்கே வந்து கிடைக்குது. உள்ள அந்த சைடு ஒரு ஃபவுண்டெயின்ஸும் இருக்கு. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெனிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்குது. இது நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில மால்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு நேச்சுரலாக வந்து அந்த லைவ்லினஸோட அந்த ஒரு வியாபாரிகளோட சேர்ந்து லைவ்லினஸோட இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட். இப்போ நான் இருக்கிறது வந்து பட்டாயால இருக்கிற ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு. ஸோ நிறைய பேர் வந்து விரும்பி, நிறைய ஒரு நேஷனாலிட்டிஸ் வந்து விரும்பி வந்து இங்கே வந்து பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக வந்து அந்த பொட்டிக்ஸ், அந்த பொட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கிடைக்குது. இந்த ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனால் கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவாகவே தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கு. மற்ற எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவ் தான். இங்கே பாருங்க, இங்கே வந்து ஃபுல்லாக ஒரு ஆர்ட் கேலரி மாதிரியும் வந்து பண்ணியிருக்காங்க. ஆர்ட் கேலரி மாதிரியும் போட்டிருக்காங்க. டாட்டூஸ் முக்கியமாக நான் சொல்ல போறேன். டாட்டூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாயால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்விங் பிரிட்ஜ் வந்து ஸ்விங் பிரிட்ஜ் இருக்கு. இங்க வந்து பாருங்க நிறைய படம் ஷூட்டிங் எல்லாம் வந்து பார்த்துருக்கீங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி படம் சிந்துபாத் படத்துல தான் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த ஃப்ளோட்டிங் வந்து எடுத்திருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இங்க பாருங்க, இந்த ஸ்விங்ல வந்து நடந்து போனால இப்போ வந்து ஆபரேஷன் கிடையாது, டேமேஜ் ஆகுது. ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த ஏரியா வந்து கொஞ்சம் ப்ளசண்டா இருக்கு. 60 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து ரைட் பண்ணலாம். டைமிங் வந்து 60 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து எப்படி இந்த பட்டாயா மக்கள்லாம் வந்து வாழ்றாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன, டூரிசம் தான் வந்து அவங்களோட மெயின் ஒரு வாழ்வாதாரம். அந்த டூரிசம்ல வந்து எந்த அளவுக்கு வந்து பக்காவா வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதை எப்படி வந்து ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ரொம்ப ஒரு சின்ன இடத்துலயே வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து ஆக்கிட்டு அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து ஒரு அட்ராக்டிவா வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்கேன். பாருங்க, அந்த கம்ப்ளீட்டா வந்து நம்ம ஊர்ல இருக்கிற அந்த வாழை மரம் அது எப்படி அழகா வந்து வச்சிருக்காங்க, எப்படி அழகா மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம கோழி பண்ணை, பாருங்க கோழி பண்ணையும் இதுலயே வச்சிருக்காங்க. அந்த கோழி பண்ணை ஃபுல்லா இதுலயே இருக்கு. இது வந்து ஃபுல்லா நம்ம ஊர்ல இருக்கிற அந்த அனிமல் ஹஸ்பண்டரிஸும் இதுல வச்சிருக்காங்க. மாட்டு பால், மாடு எல்லாமே அதுல வந்து இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஃபிஷிங்கும் இருக்குது. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த விண்டு ஸ்பீடு வந்து மானிட்டரும் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு விண்டு ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நாட்ஸுக்கு மேல போகும்போது பாத்தீங்கன்னா அந்த போட்டிங் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப ஒரு சைடா இருந்துச்சு, நிறைய ஒரு தண்ணி வந்துச்சு அப்படின்னாலும் அப்படியே நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க. பாருங்க, நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு அத்தியாவசியமான விஷயத்த இவங்க வந்து ஒரு வித்தியாசமா பண்ணி அதை ஒரு டூரிசம்காக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. கட் பண்ணிருக்கலாம். 눈 뜨면 눈부신 아침 햇살과 모닝콜로 너와 시작하는 하루, 마치 내 인생의 포커스가 지금에 맞춰진 걸까. 따뜻한 모닝커피의 향기가 오늘 하루도 날 기대하게 만드는 걸. 우리 오늘은 또 어떻게 지낼까.
곳을 너와 함께 가볼까 너와 함께 먹고 싶었던 명동 길거리 음식 내일 그걸 먹으러 가볼까 너와 마주 앉은 지금이 난 좋아 너의 마음도 알 것 같아 모두 다 너의 눈만 바라봐도 내 마음을 들킬 것 같아 우린 너무 완벽하게 모든 게 다 잘 맞아서 가끔만 걱정이 돼 네가 날 떠나가 버릴까봐 쓸데없는 다른 걱정 따윈 생각하지 말기로 해 오늘은 우리 기다